இந்த வீடியோவில் யூடியூப் சேனலுக்கான இன்ட்ரோ வீடியோ எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதை நான் இப்போது இன்ஷாட் ஆப்பில் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்ஷாட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கீழே மெட்டீரியல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கிற சிஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்களுக்கு எதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வீடியோ அப்படின்ற அந்த ஆப்ஷன் போயிட்டு வீடியோவில் நியூ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். இதில் நியூ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் நம்ம கேலரியில் இருக்கிற வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே வியூ ஆகும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற blank அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு blank-ஆக ஒரு வீடியோ வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் கேன்வாஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் போயிட்டு அதை வந்து 16:9 செட் பண்ணிக்கணும். இந்த சைஸ் தான் யூடியூப் வீடியோஸ்க்கான சைஸ். ஸோ அதை செட் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். அதில் நமக்கு என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இமேஜ் செட் பண்ணணும் அப்படின்னா இந்த இமேஜ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிளை கிளிக் பண்ணதும் நம்ம கேலரியில் இருக்கிற இமேஜஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதுலேருந்து ஏதாவது ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் வந்து செட் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவோட டைமிங்கை செட் பண்ணுறதுக்கு அந்த வீடியோவோட எண்டில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் மார்க் இருக்கு இல்லையா, அந்த இடத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா வீடியோட டைமை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அல்லது டெக்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ரோ வீடியோ அப்படின்றதுனால நான் இப்போ வந்து ஒரு 5 செகண்ட் மட்டும் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பிஐபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் நம்ம மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஃபோட்டோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் நம்ம மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வியூ ஆகும். இந்த இடத்துல நம்ம சேனலோட லோகோ செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வீடியோவை நம்ம இன்ட்ரோவில் கொடுக்குற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோவை சூஸ் பண்ணியிருக்கேன். இதை என்லார்ஜ் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த மாஸ்க் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் அந்த ரவுண்ட் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் சிம்பிளை நம்ம வீடியோக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோவை அதாவது சேனலோட லோகோ வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட சின்ன சின்ன வீடியோஸை வந்து இந்த இடத்துல ப்ளே ஆகுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் டிக் மார்க்கை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல இது வந்து ப்ளேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த டி அப்படின்ற சிம்பிள் இருக்கு இல்லையா, அதாவது டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம என்ன டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இன்ட்ரோ வீடியோவில் கொடுக்க போகிறோமோ ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். இப்போ சேனலோட நேம் கொடுக்குறோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு பியூட்டி டிப்ஸ் அப்படின்ற சேனல் நேம் கொடுக்குறேன். இதில் கீழே இருக்கிற இந்த கலர் ஆப்ஷன் போயிட்டு டெக்ஸ்ட்டுக்கான கலர், பார்டருக்கான கலர், இந்த ஷேடோக்கான கலர், இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த அனிமேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் நிறைய அனிமேஷன் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். நம்மளோட விஷக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எந்த அனிமேஷன் வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டிக் மார்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா செட் ஆகிடும். அடுத்ததான் அந்த டெக்ஸ்ட்டை வந்து ட்ராக் பண்ணி அந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதோட சைஸை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிடும். செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எகெயின் அந்த டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நான் சப்ஸ்கிரைப் அப்படின்ற இந்த வேர்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் டெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு கலர் வந்து ஒயிட் கலரில் செட் பண்ணிக்கிறேன். பார்டர் ஆப்ஷனில் லேபிள் ஆப்ஷனில் ரெட் கலர் நான் செட் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிற லேபிளில் நமக்கு எந்த மாதிரி டிசைனில் லேபிள் வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணிவிட்டு இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கீழே நான் என்லார்ஜ் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டிக்கர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஸ்டிக்கர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒயிட் கலர் கர்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டான இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கணும். அந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஸ்டிக்கர் வந்து ஆட் ஆகும். ஸோ செட் பண்ணிவிட்டு எகெயின் அந்த ஸ்டிக்கர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷனில் கீழே சர்ச் பார் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சிம்பிள் வந்து வியூ ஆகும். அதுலேருந்து நமக்கு எந்த சிம்பிள் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இது மேலே கிளிக் பண்ணாலே நமக்கு வந்து வீடியோவில் அது செட் ஆகிடும். இப்போ வீடியோவில் ஸ்டிக்கர் ப்ளேஸ் ஆகிடுச்சு. அதை நம்ம மூவ் பண்ணி நம்ம எந்த இடத்துல அந்த ஹேண்ட் சிம்பிள் வரணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே அந்த ஸ்டிக்கர் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதோட டைமிங் வந்து நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனோட டைமிங்கையும் நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அதோட எண்டில் திரும்ப அந்த ஒயிட் கலர் கர்சரை வச்சுட்டு திரும்பவும் அந்த டெக்ஸ்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் சப்ஸ்கிரைப்டு அப்படின்ற இந்த வேர்டை டைப் பண்ணிவிட்டு கீழே
லேபிள் ஆப்ஷன் போயிட்டு லேபிளோட கலரை மட்டும் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இப்போ இந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கிறேன். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பட்டன் செட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது மேலே இந்த சப்ஸ்கிரைப்டு அப்படின்ற இந்த பட்டன் செட் ஆகுற மாதிரி நான் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ கீழே அந்த ஒயிட் கலர் கர்சரை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், 1 by 1 நான் தள்ளி வச்சு நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ ஃபைனலாக அந்த மேலே இருக்கிற அந்த டிக் மார்க்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா டெக்ஸ்ட் எல்லாமே வந்து ப்ளேஸ் ஆகிடும். இப்போ திரும்பவும் அந்த ஸ்டிக்கர் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் வந்து அந்த கர்சரை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு எந்த ஸ்டிக்கர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கரை மூவ் பண்ணி நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இன்னொரு ஸ்டிக்கரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ ஜஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிங்க அப்படின்னா மூவ் ஆகிடும். இப்போ ட்ராக் பண்ணுறதுக்கு அந்த எப்பவும் போல் அந்த ஒயிட் கலர் மார்க் மேலே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா இதோட அந்த லாஸ்ட் வரைக்கும், அந்த வீடியோட லாஸ்ட் வரைக்கும் அந்த டிசைன் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ எகெயின் இந்த ஸ்டிக்கர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எந்த இடத்துல வேணுமோ கர்சரை கரெக்டாக அந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் பெயிண்ட் அப்படின்ற இந்த ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் போய்க்கிறேன். கர்சரை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஆப்ஷன் போயிட்டு அதில் இந்த பெயிண்ட் ஸ்டிக்கர் போயிட்டு இதில் ஒரு 2 கலரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு 2 கலர் மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு செட் ஆகிடும். இப்போ டிக் மார்க்கு கொடுத்துக்கலாம். இப்போ வீடியோ வரைக்கும் நம்ம ட்ராக் பண்ணி அதை செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 கலர் ஸ்டிக்கர்ஸில் ஏதாவது ஒரு கலர் ஸ்டிக்கரை நான் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிக்கரோட ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு கர்சரை செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இந்த கீ ஃப்ரேம் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு கர்சரை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கணும். மூவ் பண்ணிவிட்டு ஸ்டிக்கரை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். என்லார்ஜ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நான் வந்து ஒரு கிளிக் கொடுத்துக்கிறேன். அதாவது கர்சரை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். திரும்ப கர்சரை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஸ்டிக்கரை இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். திரும்பவும் அந்த கர்சர் மேலே கிளிக் பண்ணிக்கணும். அதே மாதிரி அடுத்த ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங்கில் கர்சரை வச்சுக்கணும். இப்போ கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணிக்கணும். கர்சரை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஸ்டிக்கரை என்லார்ஜ் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த கர்சர் மேலே கிளிக் பண்ணணும். திரும்பவும் ஸ்டிக்கரை இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கணும். இப்போ கர்சர் மேலே திரும்பவும் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் இந்த டிக் மார்க்கு கொடுத்துக்கலாம். இப்போ வீடியோக்கான மியூசிக்கை செட் பண்ணுறதுக்கு மியூசிக் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எகெயின் மியூசிக் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் மை மியூசிக் போனீங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் இருக்கிற எல்லா மியூசிக்குமே ஓப்பன் ஆகும். இதுலேருந்து நம்ம மியூசிக்கை செட் பண்ணிக்கலாம். அந்த பெயிண்ட் ஸ்டிக்கரில் ஒரு ஆப்ஷன் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி செட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு யூடியூபர்ஸ்க்கு தேவையான A to Z வீடியோஸ், அதுக்கப்புறம் காமன் யூசர்ஸ்க்கு தேவையான டெக்னாலஜி ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம GS தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.